தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் நோட்டிபிகேஷன் என்னமோ ரொம்ப அழகா தான் கொடுக்குறாங்க பிரம்மாண்டமா. ஆனா சொல்றத வந்து எங்க செய்றாங்களா இல்லையான்றது மானிட்டர் பண்றதுக்கு ஒரு இது கூட ஸ்டெப் கூட எடுத்த மாதிரியே தெரியலையே. அநியாயம் பண்றாங்க, அக்கிரமம் பண்றாங்க. கேட்கறதுக்குலாம் யாருமே இல்ல அப்படின்ட்டு பேரண்ட் என்ன பார்த்து கேட்குறாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா அப்படின்றப்ப தான் திருப்பியும் போயிட்டு பார்த்தா நோட்டிபிகேஷனை பாருங்க சார் அப்படின்னாங்க. நோட்டிபிகேஷன் பார்க்கறப்ப தான் தெரிஞ்சது இட் இஸ் ஒன்ஸ் அகைன் ரீஇட்டரேட்டட் டு ஆல் டீன்ஸ் பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 25-26 போட்டுட்டு என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்களாம் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூட்ல வந்து ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுதோ சுப்ரீம் கோர்ட்டோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்டோ இல்லைன்னா என்எம்சியோ என்ன சொல்றதோ கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இந்த ஃபீஸை வந்து இது மாதிரி வச்சுட்டு நீங்க கேட்ட ஃபீஸை மட்டும் தான் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் நீங்க வாங்குனீங்கன்னா அவ்வளவுதான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்துருவோம் அப்படின்லாம் பயங்கர பில்டப் கொடுத்துருக்காங்க சார். அப்படின்னு பார்த்தா அப்படிதான் கொடுத்துருக்காங்க. போன வாட்டி கூட இப்படிதான் கொடுத்தாங்க. இருந்தாலும் டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுக்கு தெரியலையா சார்? கண்ணு தெரியாதா? இல்ல சுப்ரீம் கோர்ட் வந்து தனியா வந்து நடவடிக்கை எடுக்காத வாங்குறாங்கல்ல சார், அதை யார் சார் கண்காணிப்பாங்க அப்படின்னு குய்யோ முய்யோன்னு கத்துறாங்க. உண்மையாலேயே இது நடக்குதுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கேட்குமா? இல்ல சுப்ரீம் கோர்ட் தான் தானா வந்து நம்ம நிறைய பேர் வந்து தானா வழக்கு தொடுக்கிறாங்களாம வந்து நீதிபதிகள் வழக்கறிஞர் அந்த மாதிரி யாருன்னா தொடுப்பாங்களா வழக்கு? ஏன்னா கீழே ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் ஏப்பா அழகா கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் ஃப்ரம் தி கேண்டிடேட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்கிறேன்றாங்களா? ஆமா சார், என் குழந்தையோட வாழ்க்கை நாசனமா போறதுக்கா அப்படின்னு கேட்கறாங்க. நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறேன்றாங்க, நீங்க வாங்க நான் கூட ஸ்டெப் எடுக்கிறேன்னா நான் எப்படி சார் கொடுக்க முடியும்? என் குழந்தையோட லைஃப் போச்சுன்னா யாரு சார் பொறுப்பு அப்படின்னு கேட்கறா. இது யாருக்கு பொறுப்பு எனக்கு தெரியல. கீழே கமெண்ட்ல கொடுங்க.